ஹலோ மக்களே, ஹலோ வியூவர்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங், வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலுடைய சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. அது என்ன வீடியோனாக்கா, என்னுடைய ஸ்டைலில் மெக்சிகன் ரைஸ் டேஸ்டியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு செய்கிறது எப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புதுவிதமான டிஷ்ஷாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத, டேஸ்ட் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஒரு நம்ம நாட்டு பொரியல், பாவக்காய் பொரியல். பாவக்காய் ஸ்லைஸாக கட் பண்ணி நார்மலாக பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மெக்சிகன் ரைஸ்க்கு சைட் டிஷ் இல்லை. நமக்கு வேறு எந்த இதுக்காவது வெறும் சாதிக்க கூட போட்டு செஞ்சு பாவக்காய் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு ரைஸ் செஞ்சுட்டு பாவக்காய் மட்டும் போட்டு தொக்கு மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது பாருங்கள். என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமுத்தி, அதன் பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாயோ இல்லை பேனோ இல்லை பெரிய குக்கரோ ஒன்று வச்சுருங்க. இதெல்லாம் நல்லா கலரணும், அதுக்காக வச்சுருங்க. இதில் நான் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் எண்ணெய் இருந்தால் எண்ணெயும் ஊற்றலாம். கூடவே நான் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் 1 ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் அப்படின்றது. இதை போட்டுட்டு நல்லா ஆயில் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம சீரகம் போட போகிறோம். சீரகம் போட்டு நார்மல் இதுக்கு போடுற மசாலா போகிறோம். நம்ம இந்தியன் மசாலா தான், நம்ம வீட்டுங்களில் என்ன போடுறோமோ அதை தான் போகிறோம். சீரகம் போட்டு அது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகட்டும். இதுக்கு தேவையான பொருளுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னா பாருங்கள். ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் கரெக்டாக செதுக்கி வச்சு, வேக வைக்காது, அப்படியே கரெக்டாக செதுக்கி இது பண்ணி வச்சுருக்கேன். சைட்லேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். குடமிளகா, காலிஃப்ளவர் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் 1 கட் பண்ணிக்கிறேன். கேரட் வச்சுருக்கிறேன். இதில் பீன்ஸ் போடலாம். நீங்கள் அது மேலே ஏதாவது கொட்டைங்க, அதாவது ராஜ்மா பீன்ஸு இந்த மாதிரி இருந்தால் கூட வேக வச்சது அது போடலாம். அதெல்லாம் வேக வச்சு தான் பண்ணணும். ராஜ்மாவோ இல்லை கடலையோ அதெல்லாம். இந்த எண்ணெய் நல்லா சீரகம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு காயாக சேர்த்துட்டு ஃப்ரை பண்ண எல்லாம் ஒவ்வொரு காயாக சேர்த்து அதில் நல்லா கலக்கி விடணும். கேரட்டும் வெங்காயமும் போட்டாச்சு. முதல்ல குடமிளகாவும் போட்டுடணும். காலிஃப்ளவரும் போட்டுடுறோம். ஸ்வீட் கார்ன் போடுறோம். ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம். அதையும் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி கசாலையும் இப்போ சேர்த்திக்கிறோம். எல்லாம் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ண ஒன்று ஒன்றா போட்டு சேர்த்து அதில் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ டொமாட்டோ பியூரி ஊற்றுறோம். டொமாட்டோ நான் வேக வச்சு அது தோலை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் அடித்து நைஸாக வச்சுருக்கிறேன். நிறைய டொமாட்டோ நான் 4-5 டொமாட்டோ போட்டிருக்கிறேன். அதை இது பண்ணி அந்த தண்ணியில் தான் இந்த டொமாட்டோ பியூரியில் தான் இது வேக போகுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி அலசி அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டணும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமாட்டோ பியூரி தான் இது மெயினே. என்கிட்ட டொமாட்டோ கம்மியாக இருந்ததுனால ஒரு 4-3 தான் இருந்தது. அதை மட்டும் நான் பண்ணிட்டேன்.
மிக்கிறது வந்து டொமாட்டோ சாஸ் பண்ணி வந்து அதை ஊற்றிக்கணும். ஆனால் டொமாட்டோ சாஸ் போட்டதுனால தான் எப்படி வருது தித்திப்பாகிடும், கொஞ்சம் இனிப்பாகிடும். ஏன்னா நம்ம சுகரும் கொஞ்சம் சேர்த்துறோம். சுகர் சேர்த்தக்கூடாது, நான் சேர்த்துட்டேன் இதில் செய்கிறப்போ. இப்போ பாருங்கள், அதெல்லாம் டொமாட்டோ பியூரி வேகுது. நான் டொமாட்டோ பியூரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால டொமாட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துறேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சீரகப்பொடி, சீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம் வீட்டில், அது போட்டுக்கினேன். அது ஒரு ஸ்பூன். இதில் டாமினேட்டே வந்து டொமாட்டோ பியூரி, நம்ம மசாலாங்க, சீரகப்பொடி, ஆரிகானோ போடணும். ஆரிகானோ என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. அது போட்டிருந்தால் அது ஒரு டேஸ்ட், அது ஒரு ஆப்ஷன். ஆனால் மெக்சிகன் ரைஸ்க்கு அதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்லாம் அதெல்லாம் தான் போடணும். நான் வந்து என்னுடைய முறைப்படி செய்கிறேன். மெக்சிகன் ரைஸில் இல்லாத பொருளுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியல, கிடைக்கல. எனக்கு போய் பார்த்தோம். வேறு டொமாட்டோ பியூரி கொஞ்சம் கம்மியாகிட்டதுனால நான் டொமாட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப காரசாரமாலாம் இருக்காது, கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் டிஷ்ஷு. ஆனால் ரைஸோடு சாப்பிட்றப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது, விட்டமின்ஸ் பசங்களாம் கூட விரும்பி சாப்பிட்றாங்க, அது மாதிரி இருக்குது. இது வந்து நான் 2வது முறை சொன்ன மாதிரிங்க, இந்த மாதிரி ரைஸ் பாயில் பண்ணி நைட்டு ரைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. அந்த மாதிரி நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச ரைஸ் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக வரும். அந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ரைஸ்லாம் செய்கிறதுக்கு வந்து முதல் நாளே செஞ்சு வச்சுட்டு அந்த ரைஸை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உதிரியாக எடுத்து போட்டிங்கனாக்கா சூப்பராக வரும். அது எப்பவுமே எந்த ரைஸுமே, சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ரைஸ், எல்லாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதிலே செய்கிறதா இருந்தாக்கா நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னால் முதல்ல எண்ணெய் ஊற்றி பட்டர் போட்டு சீரகம் போட்டு டொமாட்டோ பியூரி ஊற்றிட்டு ரைஸை போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணணும். ரைஸ் கொஞ்சம் நல்லா இதாகணும், மொறுன்னு ஆகணும். மொறுன்னு ஆகிறப்போ வெஜிடபிள்ஸும் அது ஆகிறப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணி தண்ணி ஊற்றி ஆரிக்கணும், அதெல்லாம் போட்டு வைக்கணும். இது பாருங்கன்னா நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன், கொஞ்சம் அந்த கலர் ரெட்டாக வரணும், அதுக்காக அந்த மாதிரி போடுறேன். இது போட்டு நல்லா கலக்கி விட்டுறேன். கரம் மசாலா கொஞ்சம், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி டேஸ்ட் வரும்னு இது பண்ணாதீங்க, பிரியாணி டேஸ்ட் வராது. இது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா மசாலாலாம் நம்ம அப்படி போகிறதுனால பிரியாணி ஆகிடுமோ அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரைஸ் போட்டணும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு நல்லா பரட்டிடணும். நல்லா கரண்டி வச்சு நல்லா பரட்டி எல்லாம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நல்லா பரட்டி விட்டுடணும். இது ஏன்னா நம்ம பாயில் பண்ண ரைஸ் போடுறதுனால நான் நைட்டே செஞ்சு வச்சதுனால இது வந்து எதுவும் தண்ணிலாம் ஊற்றல, ரைஸ் வேகணும் அப்படின்னு ஏற்கனவே பாயில் ஆனது. அதோட காய்ங்க இதான வெந்துருச்சுன்னா போதும், வெந்துடும். எல்லாம் இந்த ஸ்வீட் கார்னு, கேப்சிகம், கேரட்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப கொலன்னு ஆகிடக்கூடாது. காய்கள்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வாயில் கடிக்கிறதுக்கு வரணும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டுருங்க கொஞ்சம். அப்புறமா திறந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி மேலே தனியாத்தூள், தனியா பவுடர், தனியானாக்க கொத்தமல்லி பவுடரை நல்லா பொடியை நறுக்கி நல்லா தூவி பரிமாறலாம். இதுக்கு சைட் டிஷ் வேணும்னாக்கா நீங்கள் சிப்ஸ் வச்சுக்கோங்க, நாச்சோ அந்த சிப்ஸ் வரும், இல்லைன்னா அப்பளம் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். அந்த வாழைப்பழம் இருக்குது, அதெல்லாம் வச்சு கடிச்சின்னு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வேறு எதுவும் இதுக்கு சைட் டிஷ்ன்றது ஒன்றும் தேவையில்லை. சாலட் மாதிரி எதனா கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, குக்கும்பர் இதெல்லாம் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வராது, பிரியாணி டேஸ்ட் வராது. இதில் ஒன்றும் ஆரிகானோ மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆரிகானோ மட்டும் போட்டுட்டு இருந்தாக்கா இதனுடைய டேஸ்ட்டு ஒரிஜினல் டேஸ்ட்டு வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல உண்மையிலே. ஓகே, நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு செய்யுங்க. அடுத்த டிஷ்ஷுக்கு போகலாம். இன்றைக்கி வந்து இது பாவக்காய் பொரியல்.
பாவக்காய் பொரியல் எல்லாம் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது. இல்லை செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் இல்லை இருந்தாலும் நானும் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது. இந்த மாதிரி நான் மேலே தோலை சீவிடுவேன். நீங்கள் தோல் சீவாத போடுவீங்களா என்னமோ தெரியாது. நான் தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இப்போ வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டு திரட்டி வச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் அதை ஓரமாக வச்சுட்டாக்கா அதில் இருக்கிற கொஞ்சம் கசப்பு தன்மைலாம் போயிடும். அதை நம்ம மறுபடியும் கழுவலாம் போகிறது, கழுவியாச்சும் எல்லாம் ஆகிடுச்சு. சால்ட்டு மட்டும் போட்டு திரட்டி வச்சிட்டோம். வெங்காயம் வந்து ஆனியன் வந்து ஒரு 2 வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரே நல்ல பெரிய டமாட்டர் இருந்தால் தக்காளி பழம் 1, இல்லை சின்னதாக இருந்தாக்கா 2 பழம் எடுத்து நல்லா நீட்டாக அதையும் கட் பண்ணிக்கிறோம். இதை கட் பண்ணிவிட்டு ஒரு பேன் வைக்க போகிறோம். பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஒரு 1.5 குழிக்கரண்டி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பாவக்காயை போட போகிறோம். சீரகம் போட்டுட்டு பாவக்காய் போட போகிறோம். சீரகம் பொரிஞ்ச பிறகு பாவக்காய் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வெங்காயம் போடுறோம். அதுவும் அதோட அந்த பாவக்காயோட செய்ய போகிறோம். சால்ட்டு இப்போ போடாதீங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம பாவக்காயில் சால்ட்டு போட்டுருக்குது, அதனால் போடாதீங்க. தக்காளி பழத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி கையில் புழிஞ்சு விட்டுறணும். புழிஞ்சு விட்டுட்டு தக்காளி பழமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது தான் நம்ம மசாலா ஒன்றுனா செய்யணும். சால்ட்டு, மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு சுகர், ஒரு சிட்டிகை, அவ்வளோதான். அந்த சுகர் போட்டால் எப்பவுமே அந்த ஒரு டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். ஸ்வீட் டிஷ் செய்கிறப்போ கொஞ்சம் அதில் சால்ட்டு போடுங்க. இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்கிறப்போ காய் பொரியல் குழம்புலாம் போடுறப்போ கொஞ்சம் சுகர் போட்டிங்கனாக்கா அந்த டேஸ்ட் வந்து வெளிக்கொண்டு வரும். அது உள்ள இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா அப்படியே ப்ரௌனாக இருக்கணும். சுகர் போடுறதுனால அது கேரமலைஸ் ஆகும், கலர் மாறும், அப்படி ப்ரௌனாக மாறிடும். சுகர் லாஸ்ட்டாக தான் போட போகிறோம், இப்போ போடுவாங்க.